அது மாதிரி நீங்கள் நாம் தமிழர் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் மக்கள் சிரிச்சிருவாங்க. நிற்கிறது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும். நீங்கள் அடிச்சு கேட்டால் கூட பணம் கொடுக்க போதே நம்ம இல்லை. அப்போ யார் பணம் கொடுப்பா? அது அங்கேயே தான் இப்போ பறக்கும் படை சுற்றுது அவங்களுக்கு. ஆனால் அவங்க போய் பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு பறக்கும் படைக்கு இந்த இடத்துல பார்க்கக்கூடாதுன்னு தகவல் இருக்குது. இங்கே கொடுக்க போகிறாங்க இத்தனை மணிக்கு, ஆனால் நீங்கள் அங்கே போயிடக்கூடாது அப்படின்னு தகவல் இருக்குது. நாம் தமிழருக்கு விழுத அடிப்படையில் விழுற வாக்குல அந்த வாக்கையும் சேர்த்து வாங்கிடணும். நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி உயர்ந்துடக்கூடாது. முன்ன என்ன வாங்கியிருக்காங்களோ அதை விட குறைக்கணும் அப்படின்னு செயல் திட்டத்தோட பரவலாக பணம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சி பெரிய வாக்கு வங்கி வச்சு நோக்கி நகரன்ற பயம் இருக்கிறதுனால அது வந்துடக்கூடாது, வாக்கு வங்கி கூட உயர்ந்துடக்கூடாதுன்ற நோக்கத்தோடு எல்லோருக்கும் பணம் கொடுக்குற வேலை நடக்குது. நீங்கள் உண்மையிலேயே சில அடிப்படை பண்பாடுகளையாவது நீங்கள் காப்பாற்ற இப்படி பேசுவது சரியில்லைன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு கேடு கெட்டவர்களுக்கே மோசமானவர்களுக்கே கூட ஒரு அடிப்படை பண்பு தேவைப்படுதுன்னா ஒரு தமிழ் தேசியத்தில் நீங்கள் சில காலம் பயணிச்சிருக்கு. நீங்கள் இதை போன்று பேசுவதை நான் அருவருக்கிறேன், நான் அதை வெறுக்கிறேன். நாம் தமிழருடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்க வேண்டிய தேவை திமுகவுக்கு வந்து விட்டது. நாம் அவர்கள் ஏதோ பேசிவிட்டு பழைய தமிழ் தேசிய ஜோல்னா பை, ஹவாய் செருப்பு, ஒரு கிழிஞ்ச சட்டை பேண்ட்டோட தமிழ் தேசியம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்றைக்கு பளபளக்கும் கார்களில் தமிழ் தேசியம் பவனி வருது. திமுகவின் தொண்டையில் குத்திய முள்ளாக நாம் தமிழர் இருக்குது. விழுங்கவும் முடியல, வெளியே எடுக்க முடியல. அந்த போராட்டத்தில் தான் இந்த மாதிரி அவதூறுகள் எல்லாம் பறக்குது. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், இன்னும் சில காலங்களில் மே மாதம் வரை இன்னும் பல பேர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இன்னும் சிறப்பு இருந்தது நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அனுமதியின்றி பிரச்சாரம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சீதாலட்சுமி வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர் மீது வழக்கெல்லாம் பதிவுப்பட்டது. தற்போது நிறைய காணொலிகள் வருது. ஒரு புறம் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபடுறாங்க, மறுபுறம் எந்த கட்சின்னு தெரியல பணப்பட்டுவாடா பண்ணுறதா செய்திகள் வெளியே வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் அந்த கட்சியை கவனிக்க தவறுதா சார்? எந்த கட்சியின் பேரை சொல்ல மாட்டேங்குது. இது திராவிட மாடல் அரசு. அனுமதி இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அனுமதி இல்லாமல் தேர்தலுக்கு பணம் கொடுக்கலாம். அதுதான் திராவிட மாடல். கட்சி பேரை மென்ஷன் பண்ணலையே. திமுக தான், அது வேற யார்? நாம் தமிழர்னு கூட குறிப்பிடுறாங்க. ரெண்டே கட்சி. நீங்கள் நான் சொல்லணும், இதெல்லாம் வெளியே சொல்ல சிரிச்சிருவாங்க பார்த்தேன்னுவாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் நாம் தமிழர் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் மக்கள் சிரிச்சிருவாங்க. நிற்கிறது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும். நாம் தமிழர் கட்சி அடிச்சு கேட்டாலும் சொன்னாங்க அந்த மாதிரி அப்பயும் சொல்ல மாட்டேன்னு நான் நியூஸ்ல அப்பதான் நாம் தமிழர் கொடுத்துட்டாங்க. அதான் சொல்றேன், நீங்க அடிச்சு கேட்ட கூட பணம் கொடுக்க போதே நம்ம இல்லை. அப்ப யார் பணம் கொடுப்பா? இது வெள்ளிடை மலை. நீங்க இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை. அப்ப திமுக தான் கொடுக்க முடியும். அப்ப கொடுக்குறாங்க. ஆனா பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் பின்பக்கமே ஒரு 200-300 மீட்டர்ல கொடுக்குறாங்க. அது அங்கேயே தான் பறக்கும் படை சுத்துது அவங்களுக்கு. ஆனா அவங்க போய் பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு பறக்கும் படைக்கு இந்த இடத்துல பார்க்கக்கூடாதுன்னு தகவல் இருக்கு. இங்கே கொடுக்க போகிறாங்க இத்தனை மணிக்கு, ஆனால் நீங்கள் அங்கே போயிடக்கூடாது அப்படின்னு தகவல் இருக்குது. அதை நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா கூட அதை சுற்றிக்கிட்டு தானே போவாங்களே தவிர அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. என்ன இப்போ உத்தி கையாளுது அப்படின்னா, திமுக இந்த முறை பணம் கொடுக்க போகிறாங்க. அதை ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். 1 லட்சம் பேருக்கு அந்த 100 கோடி ரூபாய், 50,000 பேருக்கு அந்த 100 கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த வாட்டி அதை பாதியாக குறைச்சி மொத்த வாக்காளருக்கும் பணம் கொடுக்க போகிறாங்க. அளவு அது அமௌண்ட்டு தொகையை குறைச்சிட போகிறாங்க. 10,000 ரூபாய் ஒரு வாக்குக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஆனால் முன்ன 50,000 பேருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 1 லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறாங்க. இல்லை எவ்வளோ பேருக்கு முடியுதோ அவ்வளோ பேர் மொத்த வாக்காளருக்கும் கொடுத்துட வேண்டியதான். தொகையை குறைச்சி எண்ணிக்கை அதிகமாக்கணும். அதன் மூலமாக என்ன ஆகும்னா, எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டா நாம் தமிழருக்கு விழுற அடிப்படையில் விழுற வாக்குல அந்த வாக்கையும் சேர்த்து வாங்கிடணும். நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி உயர்ந்துடக்கூடாது. முன்ன என்ன வாங்கியிருக்காங்களோ அதை விட குறைக்கணும் அப்படின்னு செயல் திட்டத்தோட பரவலாக பணம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. திமுக காரங்கன்னு தான் தேடி கொடுப்பாங்க. இல்லை அதிமுகவில் ஆசிலேஷனில் இருக்கிறவங்க, இப்படியா அப்படியான்னு குழப்பமாக இருக்கிறவங்க, பணம் கொடுத்தா மாதிரி ஓட்டு போடுறவங்கன்றதெல்லாம் தாண்டி இப்போ மொத்த பேருக்கும் பணம் கொடுக்கறது. அதிமுக பாஜக இல்லை அதிமுக காரன் பாஜக காரன் எல்லாருக்கும் பணம் கொடுத்துருவோம். ஆனால் 500 ரூபாய் கொடுப்போம். இப்போ 500 ரூபா ஆரம்பிச்சிருக்கு. இது முதல் சுற்று. அப்புறம் அடுத்த தடவை முதல்ல எல்லாம் காலையில் 500 மாலை 500 கொடுத்துருந்தாங்க போன தேர்தலில் பட்டி ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 30ஆம் தேதியில் ஆரம்பிச்சு 30, 31, 1, 2, 3 அப்படியே ஒரு நாளும் 500 ரூபா கொடுத்துருந்து கடைசி நாள் ஒரு 1000, 2000 அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அதே திட்டம் தான்.
ஆனால் பரவலாக எல்லோருக்கும் கொடுக்குற முயற்சியில் இருப்பாங்க. இப்போ அதிமுகவும் பணம் கொடுத்து திமுகவும் பணம் கொடுத்ததுன்னா 2 பேர்கிட்ட பணம் வாங்கினாலும் அதிமுககாரருக்கு தான் ஓட்டு போட, அந்த வேட்பாளருக்கு தான் ஓட்டு போட போகிறாரு. இப்போ அந்த வாய்ப்பு இல்லைன்றதுனால திமுக ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா அந்த அவங்க அரசியல் மேதைகள் இல்லை, ஆனால் அந்த மேதமைத்தன்மையை பயன்படுத்தி அதிகார மையத்தை பரவலாகிற மாதிரி பணப்பட்டுவாடா மையத்தை பரவலாக்குறாங்க. எல்லாருக்கும், எல்லா வாக்காளருக்கும் பணம் கொடுக்க போகிறாங்க. அதுதான் அதோட செயல் திட்டம். அதை எப்படி தேர்தல் கமிஷன் கேட்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நேற்று வரை திமுக அரசில் பொறுப்பு வகித்த ஒரு அரசு ஊழியர் அது மேலே திடீர்னு நீங்கள் தேர்தல் ஆணையம்னு எழுதிட்டீங்கன்னா உடனே எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு சின்சியராக வேலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையத்திற்கான வேலையை அஃபிஷியலாக செய்வார், அன்அஃபிஷியலாக அவர் திமுகவோட அஜெண்டாவை தான் செய்வார். அப்படி செய்யலைன்னா இந்த 5ஆம் தேதி 7ஆம் தேதி முடிஞ்சிடுதுல்ல, இந்த தேர்தல் ஆணையர் அந்த கட்டுப்பாடு முடிஞ்சோன்னு திருப்பி அந்த சீட்டுக்கு தானே அவர் போகணும், அதே கலெக்டர் சீட்டுக்கு தானே அவர் போகணும், அதே தாசில்தார் இடத்துக்கு தானே அவர் போகணும், அதே ஆர்டிஓ டிஆர்ஓ இடத்துக்கு தானே போகணும். அப்போ அவர் நிலைமை என்ன ஆகும்? அது அவருக்கு தெரியாதா? அப்போ ஆக மொத்தம் அதனால அது மாறிட போகிறதில்ல. காரிய குருடா, காரிய செவிடா இந்த தேர்தல் ஆணையர்கள், தேர்தல் அலுவலர்கள் மாறுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச கதை தான். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் கூட பல வழக்குகள் நாம் தமிழர் கட்சி மேலே போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேர்தலுக்குள்ள நமக்கு அங்கே திமுக பெரும்பாலும் பரப்புரைக்கே வரல, பணம் கொடுக்க வராங்க, பரப்புரைக்கு வரல. அப்போ எங்கே அனுமதி மறுக்கிற கேள்வி இருக்குது? அனுமதி மறுக்கிற கேள்வி எப்பயுமே தேர்தல் நடைமுறையில் எப்படி வரும்னா, ஒரே நேரத்தில் 2 கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக, பரப்புரை செய்வதற்காக அனுமதி கேட்டுட்டா எது முன்ன கேட்டதோ அந்த கட்சிக்கு கொடுப்பாங்க. அது 2-3 கட்சியாக தான் நேரம் பிரித்து கொடுப்பாங்க. 10லேருந்து 12. நீங்கள் காலையில் போயிட்டீங்கன்னா மதியம் அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் இருக்குது. அங்கே தான் வரவே அங்கே திமுகவில் யாருமே ஆள் இல்லையே, வரலையே, யாருமே தேர்தல் பிரச்சாரமே பண்ணலையே. இப்போ அப்படி இருக்கும்பொழுது இதை ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, நம்ம போய் பிரச்சாரமே பண்ணக்கூடாது, பரப்புரையே செய்யக்கூடாது. நாம் தமிழர் கட்சி போனாலும் நீங்கள் காலையில் போகிறீங்க, தேக்குறாங்க, உங்களை ஒரு வழக்கு போடுறாங்க, வழக்கு போட்டிருக்கு, நீங்கள் இந்த பகுதியில் வந்துட்டீங்க அப்படின்னு தேக்கி ஒரு 100 பேரை தேக்கி வைக்கிறாங்க. இல்லை உங்களை வழக்கு போடும், இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அலைக்கழிக்கிறாங்கன்னா, அலைக்கழிக்கும் போது அந்த கவன சிதறல் ஏற்படும்ல. ஏதோ வழக்கு அங்கே இருந்து இன்னொரு இடத்துல இப்போ இந்த பகுதியில் பரப்புரையில் இருக்கிறது அங்கே ஏதோ சிக்கலாமே நீங்கள் திரும்புவார்ல. அப்போ அதன் மூலமாக செயல்படுற வேகத்தை குறைக்கலாம். அதை நோக்கி தான் அது இந்த தேர்தல் ஆணையம் நகருது. அதை தாண்டி அதில் ஒன்றும் இல்லை. இது இடைத்தேர்தல்னால இதில் வேறு ஒரு பார்வையும் இருக்கிறது. இது மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க அதெல்லாம் ஒரு புரிதல் இருக்குது. அப்போ அந்த புரிதலை தாண்டி இந்த முறை நாம் தமிழர் கட்சி பெரிய வாக்கு வங்கி வெற்றி நோக்கி நகருன்ற பயம் இருக்கிறதுனால அது வந்துடக்கூடாது, வாக்கு வங்கி கூட உயர்ந்துடக்கூடாதுன்ற நோக்கத்தோடு எல்லோருக்கும் பணம் கொடுக்குற வேலை நடக்குது. அந்த பயத்தில் தான் இந்தியிலையும் பிரச்சாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அது இன்னும் அவமானகரமானது இல்லை. நீங்கள் மற்ற மொழியில கூட இங்கே தமிழும் இந்தியும் 2 கண்கள் எங்களுக்கு உயிருன்றாரு, அப்புறம் மாற்றி சொல்கிறாரு. அவங்கெல்லாம் தமிழுக்கு இது திராவிட மாடல், அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இவர்கள் தான் தமிழை கொண்டு போய் சேர்த்தவங்க. இன்னொரு புதிய வகையான பெரியார்கள் இவங்க நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அவர் சனியன்னு சொல்லி செஞ்சாரோ இவர் சொல்லாமல் செய்கிறாரு. அப்படி தான் 2 கண்ணுன்னு இவர் எடுத்துப்பார். விஜய் மாதிரி இவரும் கிளம்பிட்டு போது 2 கண்ணு 3 கண்ணுன்ட்டு. அதை தாண்டி அந்த மக்கள் இதை பார்ப்பாங்கல்ல நீங்கள். ஆனால் நான் என்ன சொன்னேன், கோட்பாட்டு அளவில் இது அசிங்கமானதா இல்லையா உங்களுக்கு? இந்திய திணிப்பை எதிர்த்து போராட்டம் எது இன்னைக்கு சொல்கிறீங்களே, ஆனால் செயல்பாட்டு அளவில் இல்லை. நீங்கள் திமுகவினர் நடத்துகிற எந்த பள்ளிக்கூடத்துலையும், நிறைய பேர் நடத்துகிறாங்க, எந்த பள்ளிக்கூடத்துலையும் தமிழ் கட்டாய பாடம் கிடையாது. அதை கூட நம்ம அதை சகிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தமிழில் பேசுனா ஃபைனு, தண்டத்தை தொகை போடுவோம் உங்களுக்கு. அவங்க கனிமொழி அவர்களோட அந்த குடும்ப உறுப்பினர்கள் வகையாக நடத்துகிற பள்ளிகளில் இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் காப்பாற்றுவர்கள் நினைக்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்களா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மகன் தமிழை விருப்ப பாடமாக எடுக்கல, ஃப்ரெஞ்சு என்னமோ தான் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த லட்சணத்தில் தான் இருக்குது இவங்க. இதை தான் இந்த லட்சத்தில் தான் கேட்டால் சீமானுடைய மகன் தமிழை தமிழ் தான் எனக்கு தெரியும். அது தமிழில் தான் படிக்கிறாங்க. தமிழ் இன்னும் கேட்டால் அவர் தரம் அந்த தம்பி எனக்கு தெரியும். அப்போ இவர்கள் அவ்வளோதான் செயல்படுவார்கள் நமக்கு தெரியும். ஆனால் இதை தான் திராவிட மாடல்னு புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி அதில் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள இவர்கள் தமிழின விரோதிகள்ன்றது தான் வெளிச்சம் ஆகிட்டே இருக்கேன் நாளுக்கு நாள். அதில் கூடுதலாக பேச வேண்டிய புதிய தகவலை நான் பார்க்கல. சார், இதை தொடர்ந்து அதிமுகவோட ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காரு. நாம் தமிழர் வழங்கப்பட்ட அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். சீமான் அவர்கள் இனம், மொழி, ஜாதின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசுகிறாரு, மக்களிடம் வன்முறையை தூண்டி விடுறாரு. இதனால் அவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை நிராகரிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காரு. அப்படி நிராகரிக்க முடியுமா சார்? இல்லை சீமான் அப்படி தான் பேசுகிறாரா? இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தை பற்றி பேசாமல் வேறு எங்கே போய் பேசுவீங்க? தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பற்றி பேசாமல் எங்கே பேசுவீங்க? சரி, அப்போ
திராவிடம் என்பது பேசுவது அவர்கள் கோட்பாட்டுப்படி அது இன சார்ந்ததா இல்லையா? அப்போ அதிமுக வந்து தமிழ் மொழியை பற்றி அதை வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்குதா? தமிழ் மொழி சார்ந்த எந்த விஷயங்களையும் முன்னெடுக்கக்கூடாதுன்றது அது கோட்பாடாக இருக்குதா? அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ சட்டப்படியாக இதில் என்ன இருக்குன்னா, அதில் வந்து அதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, அடிப்படையும் இல்லை. அப்படி வந்து நம்ம தமிழ் நிலம் சார்ந்த, தமிழ் இனம் சார்ந்த, தமிழ் மொழி சார்ந்த நலன்களை முன்னெடுப்பது தான் நான் தமிழ் தேசியத்தோட கோட்பாடாக இருக்குது. அதில் நிலம் சார்ந்ததும் மொழி சார்ந்ததும் இனம் சார்ந்ததும் இருக்குது. அப்போ அந்த வரிசையில் இருக்கும்பொழுது அதைத்தான் நீங்கள் பேச முடியும். அதை பேசுவது தீவிரவாதம் என்றால் அந்த தீவிரவாதத்தை நம்ம செய்யத்தான் வேணும். அதில் ஒன்றும் நம்மள. ஆனால் சட்டப்படி அப்படி இல்லை. மராட்டிகள் தங்களை மராட்டிகள் என்று சொல்லிக்கொள்ளும் போது எந்த சிக்கலும் வராத போது, குஜராத்திகள் என்று சொல்லிக்கொள்ளும் போது எந்த சிக்கலும் வராத போது, அது இனவாதமாக பார்க்கப்படாத போது, ஐயா இவர் கேட்குறாரு, பிரதமர் கேட்குறாரு, பஞ்சாபில் போய் உங்களை பஞ்சாபி அல்லாத ஒருத்தர் ஆளணுமான்னு கேட்குறாரு கெஜ்ரிவால் நின்னப்ப. அப்போ அது இனவாதமாக நம்ம கேட்கணும். அந்த கேள்வியெலாம் இருக்குல்ல. இது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, புகழேந்தி இப்போ வந்து பாவம் அரசியல் அனாதையாக மாறிட்டார். அவருக்கென்று அவர் திமுகவில் இருக்காரா, அதிமுகவில் இருக்காரா? அதிமுகவில் வந்து அவர் வந்து பன்னீர்செல்வத்தோடு இருக்காரா, எடப்பாடியோடு இருக்காரா? அவர் எங்கே இருக்காரே தெரியல. அதனால் அவரே ஒரு குழு ஆரம்பிச்சுட்டு ஒருங்கிணைப்பு குழு இதெல்லாம் கேட்டு திரிகிறாரு. அவர் அடையாளப்படலை. அவர் இன்றைக்கி பேசு பொருளாக இல்லை. அரசியல் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் இருக்கார். அவங்களாம் அதிகாரத்தை சுவைச்சவங்க, லைம் லைட்டில் இருந்தவங்க. அதனால் அது தவிப்பின் அடையாளமாக வெளிப்படுற என்ன காரணம் சொல்கிறது? என்ன இப்போது நடந்துச்சு? அப்போ அவர்கள் தமிழை பற்றி பேசியதெல்லாம் அந்த பொய்யா? அப்போ அதெல்லாம் இனவாதம் தான் பேசுனாங்கன்ற கேள்வி உட்பட எல்லாமே இருக்குது. நான் என்ன சீக்கிங் பொலிட்டிக்கல் அட்டென்ஷன். அதை தாண்டி இல்லை. நிறைய பேருக்கு இன்றைக்கி நான் இன்னும் இப்படி சொல்லுவேன், இன்றைக்கு இருக்கிற பெரிய தலைவர்களுக்கு, பெரிய ஆளுமைகளுக்கு, அரசியல் அடையாளம் தெரியாமல் இருக்கிற தங்களை பெரிய தமிழ் ஆளுமைகள் என்று சொல்லிக் கொடுக்குற பல பேருக்கு அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசினா தான் அடையாளமே. அது தமிழறி மணியனாக இருக்கட்டும், பழக்கருப்பையாக இருக்கட்டும், கருப்பழனியப்பனாக இருக்கட்டும், அரசியல் இதில் அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து பேசினா தான் முக்கியத்துவம். இல்லைன்னா அவங்க இருக்கிறதே சுபவீர பாண்டியனுக்கு அப்படி தானே. இல்லைன்னா அவரை பற்றி இந்த பொதுவெளியில் திமுக என்னைக்கு அவரை பற்றி பேச்சு அவரால் வெடிச்சது தானே சார். அதான் யார் பேசுகிறா? இந்த செயல் திட்டம் மட்டும் இல்லை. நீங்கள் இந்த அரசியலில் இந்த பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. இந்த பேச்சுக்களை மட்டும் எடுத்துட்டா இவர்களுக்கு என்ன வேலை இருக்குது? ஒன்றும் இல்லை. அரசியல் இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வேங்கை வயல் பிரச்சனை பற்றி தீவிரமாக பேசிட்டாங்களா, போராட்டம் பண்ணிட்டாங்களா? நீங்கள் இந்த திராவிட கட்சிகள், திராவிடத்துக்கு துணை நிற்கிற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாமே நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் பாருங்கள். ஜகபர் அலியில் பற்றி இவருடைய கருத்து என்னவா இருந்தது? இது ஒன்று தான் அவருக்கு வேலையா? சுபவிக்கோ மற்றவர்களுக்கெல்லாம் இது ஒன்று தான் வேலையா? ஜகபர் அலி பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் அந்த பெண் பாலியல் வன்முறை பிரச்சனையில் என்னவா இருந்தது? வாய் திறக்கல. ஏன் வாய் திறக்கல? அப்போ உங்களுக்கு அப்போ ஒன்று செயல் திட்டம், இன்னொன்று இல்லைன்னா உங்களுக்கு பேசு பொருள். திமுகலே உங்களை மதிக்க மாட்டாங்க. நாம் தமிழர் பேசலன்னா திமுகலே மதிக்க மாட்டாங்க. அப்போ திமுகலே தான் உங்களுக்கு மதிப்பு வேணும்னா நீங்கள் அதிமுகவை பேச தேவையில்லை. நான் எப்படி வந்து நாம் தமிழர் வலிமையாக இருக்கின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் யார் போய் நீங்கள் அதிமுக பேசினாலும் திமுக உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. இன்றைக்கு இவர் பேசின பேச்சே ரெண்டே இடத்துல தான் வந்திருக்குது. திமுக தன்னோட வலைவெளியில் போட்டிருக்கு, தன்னோட டிவியில் போட்டிருக்குது, இன்னொன்று தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்குது. மற்ற யாரும் இது பெருசாக போட்டதா தெரியல. அப்போ என்ன அர்த்தம்னா திமுக இதுதான், நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நாம் தமிழர் கட்சி வாசலில் யாருன்னா ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்தவர் போய் நாம் தமிழர் பிச்சை எடுத்த சொல்கிறேன்னா அவருக்கு 1 மணி நேரம் ப்ரோக்ராம் கொடுத்து போடுவாங்க. நாம் தமிழர் கட்சி வாசலில் இவர் பிச்சை எடுத்திருந்தார், இவருக்கு அங்கே போகிறவரெல்லாம் தெரியும், அங்கே இது மாதிரி இவர் பேசினார், இவர் நாம் தமிழர் கட்சி வாசல்லேருந்து வந்து வேறு கட்சி வாசலில் போய் பிச்சை எடுக்க போயிட்டாருன்னு சொன்னால் கூட தெரியும், அதை போடுவாங்க. அதேதான் இன்றைக்கி அதுதான். அதை தாண்டி புகழேந்தி பற்றி பேச்சு வேறு யாருமே அது பெருசாக எடுக்கலை. நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இன்னொரு பார்வை இருக்குது. இப்படி பேசுகிறார்ல, இதே மாதிரி தான் வருண்குமார் பேசினார். இப்போ இந்த ஜகபர் அலி பிரச்சனை இருக்குல்ல, அவர் வந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றனன்னு அவர் புகார் கொடுத்தாரு. எப்போ கொடுத்துருக்காரு? இன்னைக்கு கொடுக்கல. அவர் கொல்லப்படுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னே பல மாதங்களாக கொடுக்குறாரு. அப்போ வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அங்கே இருக்கார். அந்த பகுதியில் தான் இருக்கார் இல்லை, அந்த கவரேஜுக்குள்ளே இருக்கார். எங்கேயோ யாருக்கோ மருந்து தேவைன்னா வாட்ஸ்அப்பில் செய்தி கடத்தி வாங்கி கொடுப்பார். உங்களுக்கு வருண்குமார் தெரியும்ல, அதை கொண்டு போய் அவங்களை சேர்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய சமூக சேவையில் ஏற்படும். அது அவருடைய வேலை இல்லை, சட்டப்படியான அவருடைய வேலை இல்லை. ஆனால் இப்படி கடத்தப்படுகிற இடங்களில் இதை நோக்கி ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அவர் எடுத்த நடவடிக்கை என்ன? இதுதானே கை எடுக்க வேண்டிய பிரச்சனை. இதை எடுத்தார் வருண்குமார் அவர்கள். மருந்து ஒரு ஆர்கனைசேஷன் செய்கிற வேலைங்க, அதை வாங்கி கொடுத்தது தான். ஆனால் அது ஏன் அவர் வாங்கி கொடுத்தாருன்னா புகழ் வெளிச்சத்துக்காக, இப்படி பேசுறதுக்காக வாங்கி கொடுத்தாரு. உண்மையோட ஒரு கடமை என்ன?
ஏன்னா ஒரு கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு ஒரு புகார் வருது, நீங்கள் பக்கத்து சரகமாக இருந்தால் கூட என்ன பண்ணணும், ஏங்க இது ஒரு சீரியஸ் இஷ்யூங்க, என்ன இப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஒரு பரிந்துரை கொடுக்கணுமா இல்லை கேட்கணுமா இல்லையா? நீங்கள் சம்மந்தமே இல்லாத காவல் மீட்டிங்கில் கான்ஃபரன்ஸில் போய் பேசுகிறீங்களா, கருத்தரங்கில் போய் பேசுகிறீங்களா, ஒரு மாநிலத்தில் பேசுகிறீங்களா நீங்கள் அதெல்லாம் பேசுகிறீங்களா, ஏன் இது நடவடிக்கை எடுக்கல, ஏன் இதை பற்றி பேசலை? அப்போ நீங்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகள். உங்களோட தேவையும் நோக்கமும் நாம் தமிழரை எதிர்த்து தான் இருக்குது, இல்லை திமுகவோட செயல் திட்டங்களை செய்து கொடுப்பதா இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் எவ்வளோ பேசு பொருளாச்சு தெரியுங்களா, மருந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த நேரத்தில் இல்லைன்ட்டு. எங்க அந்த ஒருத்தருக்கு மருந்து வாங்கி கொடுத்தாருங்க, எத்தனை பேர் மருந்து கொடுக்க முடியாமல் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் இந்த கொரோனாவோட 2வது அலை எப்போ செத்தாங்க, எல்லாருக்கும் அவர் வாங்கி கொடுத்தாரு. திருச்சி மாநிலத்துக்கு பூரா அவர் வாங்கி கொடுத்தாரா? இல்லை. இன்னும் இப்போ இது என்ன பெருமைக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இது. அப்போ அடிப்படை நேர்மைன்றது இவர்களுக்கு கிடையாது என்பது நமக்கு புரிஞ்சுது. அந்த வகையில் இது கடந்து போக வேண்டிய விஷயம் தான், அதை தாண்டி அதில் வேற ஒன்றும் கிடையாது. சார், இதை தொடர்ந்து உங்கள் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீச பாண்டியன் அவர் கட்சியிலேருந்து விலக போவதாக அறிவிப்பு வெளியிடுறாரு. அதை தொடர்ந்து அவர் கூறிய ஒரு விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஏற்படுச்சு. சீமான் அவர் வலதுசாரி சித்தாந்தத்தோடு செயல்படுறாரு. இப்போ வழக்கமாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் தொழிலாளர் போராட்டமாக இருக்கட்டும், டங்ஸ்டன் சுரங்க மக்களுக்காக நினைது ஃபுல்லாக இடதுசாரிகளுக்காகவும் மக்களுக்காக தான் பேசியிருக்க வேலையில் இவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்துட்டு வெளியே போகிறத நீங்கள் எப்படி சார் ஏற்றுக்கிறீங்க? இல்லை, அவர் 10-15 ஆண்டு காலமாக ஒரு பணியாற்றியிருக்காரு. அவர் எப்படி வேணால் ஒரு அநாகரிகமாக கூட பேசட்டும், ஆனால் நாம் அவரை அப்படி பேச வேண்டிய தேவையில்லை. நாம் பல நேரங்களில் ஒன்றா பயணிச்சிருக்கிறோம், பல விஷயங்களை கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறோம். நல்ல பண்பாட்டுக்கு அடையாளம், நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே போயிட்டீங்க, நீங்களும் நானும் நட்பில் இருக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் பிரிய நேர்ந்துச்சுன்னா உங்களை பற்றி பல தகவல்கள் எனக்கு இருக்கும், என்னை பற்றி பல தகவல்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் நானும் அதை பேசாமல் இருப்பது தான் முன்பு ஏற்பட்ட உறவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறது. அந்த விதத்தில் செந்தில் பாலாஜி ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தபோது என்ன சொன்னாரா, நீங்கள் ஏன் வெளியே வந்துட்டீங்க, அந்த கட்சியை பற்றி என்ன, ஏன் இப்படி நடந்தீங்கன்னா, அது நான் வேலை செஞ்ச கட்சி, அதை பற்றி பேசாதீங்க, இன்றைக்கி நான் வந்துட்டேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு சின்சியராக இருப்பேன், நான் நேர்மையாக உங்களுக்கு வேலை செய்வேன்னு சொன்னதாக சொல்லுவாங்க. அப்போ ஒரு மோசமான நபருக்கு கூட ஒரு நல்ல அடிப்படை கோட்பாடு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் உண்மையிலேயே சில அடிப்படை பண்பாடுகளையாவது நீங்கள் காப்பாற்றணுச்சா இப்படி பேசுவது சரியில்லைன்னு தான் நான் சொல்ல விரும்புவேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கேடு கெட்டவர்களுக்கே மோசமானவர்களுக்கே கூட ஒரு அடிப்படை பண்பு தேவைப்படுதுன்னா, ஒரு தமிழ் தேசியத்தில் நீங்கள் சில காலம் பயணிச்சிருக்கிறீங்க, நீங்கள் இதை போன்று பேசுவதை நான் அருவருக்கிறேன், நான் அதை வெறுக்கிறேன். தமிழ் தேசியத்துக்கே துரோகம் செய்கிறாரு சீமான் அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. இது ஒற்றை சொல்லாடல். என்ன செஞ்சார் நீங்கள் சொல்லுங்க, என்ன செஞ்சாரு அப்படின்னு பெரியாரை இழிவா பேசுறதுன்னா, பெரியாரை இப்பவும் சொல்றோம், பெரியாரை நாம் இழிவா பேசல, பெரியார் பேசியதை நம்ம பேசணும். ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவர்கள் கேட்கிற இந்த சோ கால்டு ப்ரூஃப், ஆதாரம் நம்ம கையில் இல்லை, தீகாவோட கையில் இருக்குன்னு சொல்றோம். ஒரு குவார்டர் செஞ்சுரி 25 குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். 24 குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவின் பதில் என்ன? இல்லை இவங்க கூட சொல்கிறார்ல, யார் வெளியே போகிற பெருமகன் சொல்கிறார்ல, அவரோட கேள்வி என்ன, எந்த விதத்தில் அவர் சிறந்தவர் சொல்லட்டும், நான் கேட்குறேன், அவர் பேசட்டும், இதுதான் அவருடைய கோட்பாடுன்னா, இது சரின்னு அவர் வெளியே போய் பேசட்டும்னு நான் சொல்கிறேன். இல்லை, அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, கட்சியில் நீங்கள் ஜனநாயகம் மட்டும் செயல்படுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கட்சியின் மீது வைக்கப்படுது. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சமமாக வேட்பாளர் நிறுத்துறது, அனைத்து ஜாதியில வேட்பாளர் தரத்து, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது மக்களை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் இப்போ நான் தனிப்பட்ட காரணத்துக்காக வெளியே போகிறேன்னு வச்சுங்களேன், நான் எப்படி தனிப்பட்ட காரணத்துக்காக நான் போகிறேங்க, எனக்கு வேறு அஜெண்டா இருக்குது, எனக்கு சில லாப நஷ்டங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு போக முடியாது. அப்போ எனக்கு சொல்லுவதற்கு ஏதோ ஒரு காரணம் வேணும், அது மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒன்று. அது அந்த காரணம் தான். இது ஒரு சலசலப்பு இருக்குது. இப்போ ஏற்கிறது மறுக்கிறதுன்ற இன்றைய சூழ்நிலையில் இல்லை, நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்றைக்கு ஒரு விஷயத்தை ஏற்கிறது மறுக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு நிலவில். இன்றைக்கு ஒரு தத்துவார்த்த விசாரணை போயிட்டு இருக்குது, அதாவது ஒரு கோட்பாட்டு சண்டை போர் போயிட்டு இருக்குது. இல்லை, பெரியாருடைய சொன்ன கோட்பாட்டுகள் எதுவும் காலத்தால் ஜெயிக்கலை, எதுவுமே நிறைவேறலை, சமூக நீதி ஜெயிக்கலை, பெண்ணியம் ஜெயிக்கலை, இன்னும் பெண்களுக்கு ஆபத்தானது, சாதியம் ஒழியலை, கல்வி, தமிழ் பேசப்படாத அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் பேசப்படாமல் ஒழிந்து போன தங்கிலீஷ் வந்ததை தவிர மற்ற எதுவுமே நடக்கலை. வேலைக்காரர்களை வீட்டில் உள்ளவங்க கிட்ட, மனைவி கிட்ட கூட ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு வரணும்னு சொன்னார்ல, அது வந்துச்சு. வீட்டில் எல்லாரும் பிள்ளைங்கிட்ட, வேலைக்காரர்கிட்ட கூட நம்ம ஸ்வீப்பர் எத்தனை மணிக்கு வருவாங்க, அந்த ஸ்வீப்பிங் வாஷ் பண்ணி மாப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மடித்து வச்சுட்டு போக சொல்லுங்கன்ற அளவுக்கு தான் அது வந்துச்சு. அதை தவிர வேறு எதுவும் வரல, எந்த கோட்பாட்டு செயல்பாட்டுக்கு வரல. நீ இன்னமும்
70 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளுக்கு பிறகும் எந்த விதமான மாற்றமும் வரல. இன்னும் சமூக சிக்கல்கள், வேங்கவேல் போன்ற அவலங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. மேல்மா போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. தாழ்த்தப்பட்டவர் சமைச்சு போட்டால் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம்னு சொல்கிற மேல்தட்டு பிள்ளைகள் இருக்கிற ஊராக தான் இருக்குது. சாதி கயிறு கட்டிக்கிட்டு திரியிற ஊராக தான் இருக்குது. புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் மற்ற எல்லா எப்பொழுதும் இல்லாத அளவில் சாதிய வன்கொடுமைகள் இந்த 4 ஆண்டு காலத்தில் அதிகமாக இருக்கின்றது தான் புள்ளிவிவரம். இது சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவுக்கு. நேற்று ஒரு சொல்லுது சார், வேங்கவேலில் டெட்பாடியை வச்சுட்டு ஊருக்குள்ளே போக முடியாத நிலைமையில பார்க்க முடியும். மதுரையில் கயிறு கட்டி இருக்கிறாங்க. நான் அந்த செய்தியை படித்தேன். ஒரு ஊர் வழியாக போக முடியல. அதாவது சோகால்டு அப்பர் காஸ்ட் இந்துக்கள் இருக்கிற வழியாக போக முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேறு வழியில் போய் பாலத்து மேலேருந்து கயிறு கட்டி டெட் பாடி கீழே இறக்குறாங்க. அதாவது ஆற்றங்கரை ஓரத்தில் புதைக்கணும். அப்போ ஆற்றங்கரை ஓரத்தில் போய் பாலத்து மேலே நின்று இறந்து போரோட பிணத்தை கயிறில் கட்டி பாடையோடு சேர்த்து கட்டி இறக்குறாங்க. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் செய்தியாக வந்தது. அந்த நிலைமையில் தான் இன்னும் இருக்குது. அந்த வழியாக தான் போவான். அதில் என்ன சிக்கல் இருக்குது, இது சுதந்திர நாடு தானேன்னு சொல்கிறதுக்கான துப்பு இல்லை நீங்கள் அந்த சூழல். அப்போ எதுவுமே இது வரலை. நீங்கள் சொல்லுங்கள், ஐயா பெரியார் காலத்தில் முன்னாடி இப்படி இருந்தது, பெரியார் காலம் இது வந்த பிறகு இவ்வளோ மாறி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். திராவிட ஆட்சியில் 98 விழுக்காடு வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. திராவிட ஆட்சியே இல்லாத கல்வி அறிவு, திராவிட ஆட்சியே இல்லாத கேரளாவில் 100 விழுக்காடு வந்துடுச்சு. 100 விழுக்காடு வந்துடுச்சு. அப்போ என்ன? அப்போ மாற்றங்கள் வந்து எல்லா நேரத்துலையும் மனிதர்களே கொண்டு வரல. அறிவியலும் பல மாற்றங்களை கொண்டு வருது. இன்னொன்று, தமிழ் சமுதாயம் நீண்ட நெடுங்காலமாக பெரிய அறிவு புதையலுக்கு சொந்தமான சமூகம். அதனால தான் இந்த கதையை இவர் இங்கே பேச முடிஞ்சுது. இதே கதையை ஆந்திராவில் போய் தெலுங்கு மோசமானு சொல்லுதுன்னா அது சிக்கல் வேறு மாதிரி இருக்கும். அடிபட்டாலும் பட்டிருப்பார் அன்னைக்கு சூழ்நிலையில். இதை போய் அவர் கேரளாவில் பேசல. கேரளாலையும் அன்றைய தேதி திராவிடம் என்பது கர்நாடகம், ஆந்திரம், கேரளம், தமிழகம் உள்ளடக்கியதாக இருந்தது. அப்படி தனி திராவிட நாடு தானே கேட்டார். அன்றைக்கு அண்ணா வைத்த கொள்கை கூட வடவர்கள் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லைன்னு பேசினார். அப்போ வடக்கு தெற்காக தானே பேசினாங்க. அப்போ எல்லாம் பேசின பிறகு சனியனை தமிழ் சனியன் சொன்னவர் தெலுங்கு சனியன் சொன்னாரான்ற கேள்வி இருக்குல்ல. தெலுங்கு பகுதியும் அவர் வந்து மொழியால் தெலுங்கு சார்ந்தவர், அவர் பிறப்பால் கன்னடம் சார்ந்தவர். கன்னட சனியனில் என்ன இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கணும்ல. அப்படி அவர் பேசியிருக்கணும். எங்கே அந்த பேசுகிற ஆற்றல் வரல. அப்போ இந்த சமூகம் அவ்வளோ தூரம் அவர் அகாமடேட் பண்ணிக்கிறார். அவர் அதுக்கு அனுமதிச்சுட்டு இருக்குது. அதவே அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு, அதை தன்னோட லாபமாக எடுத்துக்கிட்டு அதை விளையாட்டை செஞ்சுட்டார் அவர். இன்றைக்கு அது இருக்குது. இப்போ நான் சொல்கிறது பிழைன்னு வச்சுங்க. நான் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறேன். நான் 1973க்கு நான் வந்து அப்போ தான் நான் என்னோட பிறந்த காலம். நான் பெரியார் காலத்தில் நான் வாழலை. நான் தொடர்ந்த நிகழ்வுகளை புள்ளி விவரங்களை படிச்சுட்டு நான் இதை பேசுகிறேன். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க யாரும் இப்போ இல்லை. 73ல் பெரியார் இறக்கும்போது ஒரு 40 வயது இருக்கிறவர் தான் அந்த அரசியலை புரிஞ்சிருக்க முடியும். அப்போ இன்னைக்கு அவர் 90 வயசு இருக்கிறது தான் ஒருத்தரால் பேச முடியும். 90 வயது உள்ளவர்கள் இப்போ இந்த சமூகத்தில் பேசுகிற ஆற்றலோடு இருக்காங்களா, சிந்தனை ஆற்றலோடு இருக்காங்களா? அப்படி உள்ளவர்கள் இந்த சமூகம் முன்னே இப்படி இருந்தது, இந்த பெரியாருடைய முயற்சி பிறகு இப்படி மாறிச்சு. தரவு பேசிட்டோன்ற நான் இல்லை, நாம் புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் பேசுகிறோம்ல, படித்து அறிந்து பேசுகிறோம்ல. அதே மாதிரி படித்து அறிந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது பேசுங்கன்ற. மாறா அவரோட பிறப்பை சந்தேகமாக பட வேண்டியதாக இருக்குது. அவர் ஒரு கைக்கூலி, அவர் ஒரு அடிவரடி, பிஜேபியோட பி டீம், இப்படிலாம் பேசுவதிலிருந்து தெரிகிறது கோட்பாட்டில் மிகப்பெரிய வறட்சி, வறுமை, தொய்வு இருக்குது. அதை சரிகட்ட தெரியாமல், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திமுக இது போன்ற வேலைகளை செய்கிறது. அதுக்கு இந்த மற்ற கட்சிகள் பலியாகுது. நீங்கள் 100 நாள் ஆன பிறகு 100 நாள் சாதனை விளக்க கூட்டம் போடுறாங்களா இல்லையா? எல்லா கட்சியிலையும் போடுறாங்க. ஓராண்டு நிறைவு கூட்டம் போடுறாங்களா இல்லையா? திமுக ஆட்சி இந்த ஓராண்டை சாட்சின்னு ஏதோ ஒரு கேப்ஷன் வச்சு கூட போட்டாங்கல்ல. இப்போ பெரியாரை பற்றி கேள்வி வந்துச்சுல. நீங்கள் பெரியார் இயக்கங்கள் எல்லாம் ஒரு 32 இயக்கங்கள் மார்த்தட்டின்னு வரீங்கல்ல. ஒரு இயக்கத்துக்கு 10 பேர், மொத்தத்தில் 320லேருந்து 350 பேர் அன்றைக்கி வந்தாங்க. நீங்கள் இந்த 350 பேர் சேர்ந்து கூட்டம் போடுங்கன்ற, தமிழகம் பூரா போடுங்க, பெரியாருடைய சாதனைங்கன்னு பேசுங்க. அது கருத்தை பேசுகிற முறையாகும். மாறா நீங்கள் வந்து தொடர்பே இல்லாத இன்னொரு விஷயத்தை கொண்டு போகிறீங்கன்னா உங்கள் கோட்பாட்டில் பொய் இருக்குது. அதை மறைக்கிற முயற்சி தான் இந்த ஃபோட்டோ ஃபேக்கிங். இப்போ இது ஃபோட்டோ வந்து ஃபேக் ஃபோட்டோ போட்டாங்க, அதை வந்து திருச்சி போட்டாங்க, இங்கே அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்துக்கே போகல அப்படின்ற கருத்தாக்கெல்லாம் உருவாக்குறது. இன்னொரு விஷயமா இன்னைக்கு அதனால தான் ஏற்படுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, காளியம்மாள் வந்து விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்து உள்ளார் அப்படின்ற மாதிரியே செய்திகள் வந்தது. காளியம்மாள் வந்து அதை மறுத்துள்ளாலும், ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொய்யான செய்திகளை வந்து நாம் தமிழர் மீது வந்து வைக்கப்படுவது ஏன் சார்? அது தேவையாக இருக்குது. நாம் தமிழருடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்க வேண்டிய தேவை திமுகவுக்கு வந்து விட்டது. அவர்கள் வந்து ஏதோ பேசிவிட்டு பழைய தமிழ் தேசிய ஜோல்னா பை, ஹவாய் செருப்பு,
ஒரு கிழிஞ்ச சட்டை பேண்ட்டோட தமிழ் தேசியம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கு பளபளக்கும் கார்களில் வந்து தமிழ் தேசியம் பவனி வருது. அப்போ இதோட வீச்சு எங்கே இருக்குது, இது எங்கே போக போகுதுன்னு அவங்களுக்கு அரசியலை பல ஆண்டு புரிந்தவர்களாக அவங்களுக்கு தெரியுது. அப்போ இது பெரிய இடத்தை பிடிக்க போகுது. அப்போ இதை வீழ்த்தணும். ஐயா விஜயகாந்துக்கு என்ன ஒரு சதித்திட்டம் செய்து வீழ்த்தினாங்களோ அதே சதித்திட்டத்தை செய்து இங்கே தமிழ் தேசியத்தை வீழ்த்துவது, அவதூறு பரப்புறது, பெண்கள் விஷயத்தை பற்றி பேசுவது, இது போன்ற பல விஷயங்களை வைத்து வீழ்த்துவதற்கான செயல் திட்டம் நடக்குது. அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் தனியாளாக இருந்தார். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு 100 தம்பிமார்கள் நீங்கள் ஒரு சிக்கல்னு சொன்னால் பேசுவதற்கு யூடியூப்பில் ஆரம்பித்து பல இடங்களில் பொது மேடைகளோடு பேசுறதுக்கு 100 தம்பிகள் இருக்கும். அதனால் இவங்க நினச்சது எதையும் செய்ய முடியல. தொண்டையில் குத்தின திமுகவின் தொண்டையில் குத்திய முள்ளாக நாம் தமிழர் இருக்குது. விழுங்கவும் முடியல, வெளியே எடுக்க முடியல. அந்த போராட்டத்தில் தான் இந்த மாதிரி அவதூறுகள் எல்லாம் பறக்குது. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், இன்னும் சில காலங்களில் மே மாதம் வரை இன்னும் பல பேர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் யாரெல்லாம் சரியாக வேலை செய்யலையோ, யார் யாரெல்லாம் ஒழுங்கு இல்லாமல் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் கட்சி தனக்குள்ளே வந்து தனக்குன்னு ஒரு ஆட்களை சேர்த்துக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அவர்களாகவே வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை கட்சி வெளியேற்ற கூட வாய்ப்பு இருக்குது. அது வந்து மே மாதம் வரைக்கும் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது ஒரு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு செயல் திட்டம். ஒரு களையெடுப்பு பண்ணி ஒரு ஒழுங்குபடுத்துதல் கூட வச்சுக்கலாம். களையெடுப்புன்னு சொன்னால் கூட அது தேவையில்லாத ஒரு கடுமையான வார்த்தையாக நான் கருதுகிறேன். அது வந்து ஒரு ஒழுங்குபடுத்தல் படி இவங்கவுங்க வேண்டாம், இவங்கவுங்க சரியாக செய்யலை, இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு முன்னே இவங்க சரியாக பணியாற்றலை, இல்லை இவங்க மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக இருங்க, சரி தவறுன்றது அப்புறம் அந்த ஆராய வேண்டிய தேவை கூட இல்லை, நீங்கள் எல்லாம் ஓரமாக இருங்க, நீங்கள் இவங்க செயல்படுறாங்க, புதியவர்கள் ரொம்ப நாள் இருந்துட்டீங்க, புதியவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்போம். அப்படி பல பேர் எடுக்கப்படும் போது, நகர்த்தப்படும் போது, முக்கியத்துவம் குறைக்கப்படும் போது கோபத்தில் வெளியே போகலாம். வெளியே போகிற எல்லாருக்கும், உலகத்தில் எல்லா மனிதருக்கும் அது இயல்பு தான். தன்னை சரி என்று காட்டிக்கொள்ளதான் எல்லா நபரும் நான் மோசமானவங்க, அதனால நான் கட்சியை விட்டு வெளியேறேங்க அப்படின்னு உலகத்தில் யாரும் சொல்ல போகிறதில்லை. எந்த கட்சியிலேருந்து வெளியேறுபவர்களும் அப்படி சொல்ல போகிறதில்லை. அப்போ எல்லோருக்கும் ஒரு காரணம் தேவைப்படுது. அப்போ அந்த காலகட்டத்தில் நிலவக்கூடிய சிக்கல் என்னவாக இருக்கும், அந்த காரணத்தை சொல்லிவிட்டு போகிறார்கள். அந்த வகையில் தான் போகிறாங்க நான் பார்க்குறேன். யார் வெளியே போனவங்க பற்றியும் பெரிய தடித்த வார்த்தைகள் விமர்சனம் செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்லை. வெளியே போனவர்கள்கிட்டையும் அந்த மாண்பை நீங்கள் ஏதோ ஒரு காரணம், உங்கள் குடும்ப தேவை இல்லை, உங்கள் பர்சனல் அஜெண்டா இல்லை, நீங்கள் அரசியலில் ஒரு லாபத்தை நோக்கி வந்தீங்க, அந்த லாபம் நாம் தமிழர் கிடைக்கல, நான் போகிறேன், போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் பின்ன நாம் தமிழர் குறை சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மல்லாக்கப்படுத்திட்டு காரி துப்புறதுக்கு சமம். நீங்கள் ஒரு கோட்பாட்டை நம்பி உள்ளனா நீங்கள் முட்டாளாக யார் விமர்சிக்கிறீங்களோ அதனால தான் இன்றைக்கி ராஜீவ்காந்தி முட்டாளாக பேசப்படுகிறார் பொதுவெளியில். ஏன்னா அவர் தான் சக்கர நாற்காலி சதிகாரன் என்று பேசினார். அவரே நேர் எதிரான கோட்பாடை இன்றைக்கி பேசும்போது பார்க்குறேன். நீங்கள் இப்போ நம்ம பெரியாரை வந்து 3 கட்டங்களாக நான் பார்க்குறேன். அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை வந்து சரியான பிம்பம், அவர் வந்து சமூகத்துக்கு தேவையானன்னு ஒரு பார்வை எடுத்து திராவிட மேடைகளையும் பேசியிருக்காரு, திராவிட முன்னேற்ற கழக மேடைகளையும் பேசியிருக்காரு. அது ஒரு நிலை. அதற்கு பிறகு நாம் தமிழர் ஆரம்பித்த பிறகு இந்த சிக்கல்கள்லாம் புரிந்த பிறகு அவர் வந்து எங்களுக்கு தலைமை இல்லை, அவர் வழிகாட்டிகளில் ஒருவர், பல வழிகாட்டி இருக்கிறாங்க, அவர் ஒரு வழிகாட்டிகளில் ஒருவர் அப்படின்னு அடுத்த நிலைப்பாடு. அவரை பற்றி பிம்பம் புரிதல் குறைவு. 3வது கட்டம் இல்லை, அவர் பேசுனதே சரியில்லைன்னு ஒரு நிலைப்பாடுக்கு வந்தாச்சு. இப்போ இது நிலைப்பாடு மாற்றம் இல்லை, நிலைப்பாடு புரிதலில் உள்ள வித்தியாசம். ஒரு வர்ஷிப்பிங் இல்லை, ஒரு கடவுள் வழிபாடு போல் ஒன்று இருந்ததில்ல, அந்த மனநிலையிலேருந்து மாறி ஒரு திறனாய்வுக்கு உட்படும் போது ஒரு சமநிலை. இன்னமும் தீவிர திறனாய்வுக்கு உட்படும் போது இல்லை, இது சரியாகவே இல்லை, இதை வைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் நீ தமிழ் தேசியம் பேச முடியாது. நாளைக்கு யாருமே இது அதோட விளைவு தான் விஜய் பேசியது. நாம் அவரை தெரியாமல் அவரும் இருந்து விட்டு போகட்டும், பல ஆளுமைகளில் அவரும் ஒருவர் தானே அப்படின்னு அவரையும் ஒரு வழிகாட்டி நம்ம ஏற்றுக்கொண்டதோட காரணம் தான் விஜய் அவர்கள் முதன்மை வழிகாட்டின்னு அவர் பெரியாரை காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவருக்கு ஒரு குழப்பம், அவருக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இவர் முதன்மை வழிகாட்டின்னு காட்டுறதுலாம் பார்த்தீங்களா. விஜயே வந்து ஐயா பெரியார் அவர்கள் எடுத்துக்கும் போது மறுபடியும் திராவிடம் வலுப்பெறுது. அப்போ இந்த கடைசி வரிசையில் கூட இந்த கோட்பாடு இருக்க தேவையில்லை. பெரியாரை நம்ம அந்த பட்டியலேருந்து எடுத்துலாம், அது தேவையில்லை. அது பல பேர்கள் ஒருத்தனா கூட இனிமேல் நாம் அதை சொல்ல தேவையில்லைன்னு ஒரு கோட்பாட்டு மாற்றம் எடுக்க வேண்டியது. இப்போ நாளைக்கு இதை விட்டுட்டு இல்லை பெரியார் சரிதான், நாங்கள் முதல்ல தப்பாக பேசுன்னு சொன்னால் முரண். அது டிக்ரீஸ் ஆகினே வருது, ஒரு ஸ்லைடு சரிஞ்சிக்கிட்டே வருது, பெரியாரை பற்றி பிம்பம் சரிஞ்சிக்கிட்டே வருது. அப்படி சரிந்து கொண்டே வரும்போது இப்போ புரிதலின் அடிப்படையில், வாசிப்பின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக சில அரசியல் நிலைப்பாடுகள் கூட சில கருத்து வந்துட்டால் உடனே எடுக்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம ஒரு மீளாய்வு செய்வதற்கோ அதை ஒரு ஆய்வு செய்வது கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அது நமக்கே கூட அதுக்கு உள்ள ஒரு ஷாக் இருக்கும். இப்படிலாம் நம்ம பேசிட்டோம், இப்படி இருந்தார் அவருன்னு ஒரு ஷாக் வரும்.
இப்போ அதையெல்லாம் புரிந்து கொள்ள, அதை நிதானப்படுத்திக் கொள்ள நேரம் தேவைப்படும். அதை நம்ம நிதானப்படுத்தி அதை பற்றி பேச வேண்டாம், கடந்து போய் விடுவதே பரவாயில்லாமல் இருக்கும்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இது எதிர்மறையான விளைவை எடுக்கும்பொழுது நம்ம என்ன கருத்தை கொண்டிருந்தோமோ அதை கடந்து போகாமல் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த பேசுதலோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு பெரியாரை பற்றி விமர்சனம். அது கூட பெரியாரை பற்றி நாம தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கல, பெரியார் என்ன பேசினாரோ அதை பேசுகிறோம். தவறுன்னா இது தவறுன்னு நம்ம நிறுவட்டும், கூட்டங்கள் போடட்டும், நாமளே கூட அதை பேசலாம். மாறா பேசிய நபர்களை தவறு என்று செய்தி புறா செய்தியை கொண்டு வருது. செய்தி தவறாக இருந்ததுன்னா புறாவை நீங்கள் சொல்ல முடியாது, செய்தியை தான் நீங்கள் இது பண்ணுவோம். ஒரு தூதுவன் உங்களுக்கு செய்தி தவறான செய்தி தவறானன்னா உங்களுக்கு வேண்டாத விரும்பாத செய்தி கொண்டு வரான். செய்தியை தான் நீங்கள் ஆயணுமே தவிர நீங்கள் தூதுவனை கொல்ல முடியாது. அப்போ நீங்கள் மெசேஞ்சர் மேலே இது பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன், செய்தி தவறுனா அதை பற்றி மீளாய்வு செய்யுங்க, அதை பற்றி விமர்சனம். இது பொய் சொல்லிட்டாரு சீமான் அவர்கள், இது தவறு, இதை பாருங்கள், நான் கேட்ட புள்ளி விவரங்களை கொடுங்க. நான் காமராஜர் கால புள்ளி விவரங்கள் சொல்கிறேன், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கால புள்ளி விவரத்தை கொடுத்து சொன்னீங்கன்னா சரியாகும். இப்போ இந்த பார்வையில் தான் நான் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க தவறானது. நாம் வைக்கக்கூடிய விமர்சனம் தரவுகளின் அடிப்படையிலானது, அவதூறு அல்ல என்பது என் கருத்து. சார், பல்வேறு கேள்விகளை தெளிவாக கமெண்ட்ஸுங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.